வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக அறிவிச்சிக்கிட்டே இருக்க சூழ்நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் விண்ணப்பிக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் ஒரு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான ஆவணங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்ஸ் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உடனே போய் பண்ணாதீங்க, வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, என்ன ஏது எப்படி ஃபில் பண்ணணும், முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன். எப்படியெல்லாம் ஃபில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன், எப்படியெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் விளக்கமாக தெரிஞ்சுக்கோங்க. என்னென்ன தேவை டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எங்களை தொடர்பு பண்ணி கேட்கலாம். எல்லா விதமான தகவல்களையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணி நாங்கள் உடனுக்குடனே கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நிறைய விதமான ஜாப்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன், இந்த வேலைவாய்ப்பில் உதவியாளர் வேலைவாய்ப்பா அப்படின்னு கேட்குறீங்க நிறைய பேர். கலெக்டர் ஆஃபீஸில் ஹெல்பர்ஸ் அப்படின்னாலே உதவியாளர் தான். அது எந்த விதமான வேலைவாய்ப்பாக இருந்தாலுமே உதவியாளர் அப்படிங்கிற கேண்டிடேட்டில் தான் எடுப்பாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா மாற்றங்கள் ஏற்படுமானா கட்டாயமாக ஏற்படலாம், ஏற்படாமலும் போகலாம். அங்கே வரக்கூடிய ஆஃபீஸர்ஸை பொறுத்து, ஹேண்டில் பண்ணுற விதத்தை பொறுத்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே மாறுபடும். இதோட டாக்குமெண்ட்டில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா இதில் முக்கியமாக பர்த் சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எதை எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கீங்க, எதை கோர்சஸ் அவைலபிளாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் வச்சு ஆட் பண்ணி அனுப்பணும். அப்படி அனுப்புனீங்க அப்படின்னா நிறைய விதமான உங்களுக்கு நிறைய விதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேங்களா? இது நான் என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வரக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல, எனக்கு ஏதாச்சும் தெரியணும் அப்படின்னா எனக்கு தாராளமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய அப்டேட் எல்லாமே நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில் கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 8ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ வரைக்கும் முடிச்சிருக்கலாம். நர்சிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்னும் பெனிஃபிட்ஸ் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தவரையில். வயது வரும்போது பார்த்திங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து 28 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அதில் தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா தலைவர்கள் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு தலைவர்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எல்லா விதமான தகவல்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான கருத்துக்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கல்வி தகுதி சான்றிதழ் தெளிவாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன கம்யூனிட்டி வரீங்க அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அது எதுக்கு சொல்லப்படுறாங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க, முன்னுரிமை வரும். இந்த கம்யூனிட்டிக்கு இவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கம்யூனிட்டிக்கு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுதான் நேச்சுரல். ஓகேங்களா? கல்வி தகுதி சான்றிதழ் ஏஜ் சர்டிஃபிகேட் தான் பர்த் சர்டிஃபிகேட் இணைக்கணும். அதாவது என்னென்ன சர்டிஃபிகேட்னு ஒன் பை ஒன்னாக தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், மூணாவது பார்த்திங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட், நாலாவது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நான் சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட்டும் ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வச்சுட்டிங்களா? ஒன்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா இது எல்லாத்தோட இந்த ஃபார்மே இணைச்சிட்டு A4 சீட் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் தெளிவாக போட்டிருக்கணும். அப்படி ஃப்ரம் டு அட்ரஸ் நீங்கள் தெளிவாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டான லெவலில்
கரெக்டான இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணினீங்க, இல்லை அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை முழுமையாக பாருங்கள், எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உள்வாங்கி பொறுமையாக வீடியோவை என்னென்ன சொல்கிறாங்க, எங்கெங்கே என்னென்ன நோட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் என்ன நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவாங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது, எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஒன் பை ஒன்னாக தெரியப்படுத்துவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் எப்படி விண்ணப்பிக்கணும், இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி அனுப்பணும், எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் மிக தெளிவாக ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபஸ்ட்டு போய் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதாவது 2லேருந்து 3 பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த உடனே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல்ல வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்கள, அதில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி முதல்ல கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் எப்படி என்னென்ன அப்படின்னு. முக்கியமாக அடித்தளத்தில் இருக்கக்கூடாது, ரீமார்க்கிங் இருக்கக்கூடாது, பெலிக்கான், ஒயிட்னர், பிளேடு எதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அப்ளிகேஷன்ஸ் எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். எந்த ஒரு இடத்துலையுமே அடித்தளத்து இருத்தல் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கவே கூடாது. அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுமையாக கவனமாக நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பெயர் முதல்ல வந்து உங்களுடைய என்ன வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. உதவியாளர். நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர் பெயர் கேப்சல் லெட்டரில், இங்கிலீஷில் கேப்சலில் தான் இருக்கணும். எல்லா லெட்டரும் ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடாது, அவங்களே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபாதர்ஸ் நேம், இல்லை அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம். திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா ஹஸ்பண்ட் நேம் போட்டுக்கோங்க. பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா, ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா ஃபாதர்ஸ் நேமை போட்டுக்கோங்க. அடுத்தது 4வது ஆணா பெண்ணா, மாற்று பயணித்தவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஆம்னா அதுக்குள்ளான சர்டிஃபிகேட் இணைக்கணும். நீங்கள் வந்து ஆண் பெண் என்னமோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த், பிறந்த தேதி, அதுக்குள்ளான ப்ரூஃப் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதாவது பர்த் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு ஏஜ், அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி, ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஆட் பண்ணணும் ஏஜுக்கு. அடுத்தது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும், அதாவது கல்வி தகுதிக்குண்டான சான்றிதழ் நீங்கள் வந்து இணைக்கணும். அது என்ன முடிச்சிருக்கீங்க, 8th 10th 12th டிகிரியா டிப்ளமோவான்னு போட்டுக்கோங்க. அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் போட்டுக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆகுமானா என்ன கேட்டகிரியில் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி போட்டுக்கோங்க. கான்டாக்டுக்கு ஃபோன் நம்பர், கைபேசி எண் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை ஒன்ஸ் போட்டுக்கணும். அதேமாரி மின்னஞ்சல் முகவரி எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும். இந்த ஜிமெயில், இந்த .com இதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் போட்டுக்கோங்க. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்று நோட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிக்கணும். இல்லை அப்படின்னா நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வீட்டு முகவரி, அப்புறம் தற்போதைய வீட்டு முகவரி, அது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது மட்டும் நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும். அனுப்ப வேண்டிய முகவரி எப்படியெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். பொறுமையாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இணைக்க வேண்டிய ஆவணங்கள் என்னென்னு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இணைக்க வேண்டிய ஆவணங்கள்லாம் இணைக்கிறதுக்கு முன்னாடி இடம், தேதி, இந்த பக்கம் சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டுக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக பண்ணிக்கணும். இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இணைக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும், பர்த் சர்டிஃபிகேட் வேணும்,
அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்எல்சி சர்டிஃபிகேட் வேணும், மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th 12th மார்க் ஷீட்டு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வச்சுக்கோங்க. ஓட்டர் ஐடி வேணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா முனிசிபாலிட்டி, அதாவது வீட்டு வரி ரசீது இருக்கிறதில்ல அது வேணும், ஆதார் கார்டு வேணும், ரேஷன் கார்டு வேணும். இது எல்லாமே ஜெராக்ஸு இணைக்கணும். ஓகேங்களா? இணைச்சிட்டு A4 சீஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு தெளிவாக அனுப்பணும். 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டணும். ஓகேங்களா? நான் இதுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ஸில் கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.